பேங்க்ல இன்னைக்கு நிறைய வேலையோ, ஆனாலும் உங்க பேங்க்ல அநியாயம் பண்றாங்க. எக்கச்சக்கமா வேலை வாங்குறாங்க. நான் வேணா ஒரு நாள் வந்து கேக்கட்டுமா? கேளு, வந்து என்னன்னு கேப்ப? எல்லா நேரமும் என் புருஷனை பேங்க்லயே வச்சிருந்தா நானும் என் பொண்ணும் எப்பதான் அவர் கூட பேசுறதுன்னு கேக்குறேன். கேளு கேளு. மாமா பேசுனதை யோசிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன ஏன் இப்படியே வச்சிருக்காங்க மலரு? என்ன ஏன் வீட்டுல மதிக்கவே மாட்டேங்கிறாங்க? நீங்க ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்களே, அவதான் எல்லாத்துக்கும் காரணம். கல்யாணம் தானடி பண்ண, வேற எதுவும் பண்ணலையே. அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நான் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் அது ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க மலரு. உனக்கு என்ன தெரியும்? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நீ எங்கேயும் வர வேண்டாம், நீ எந்த முடிவுலையும் தலையிட வேண்டான்னு இதேதான் சொல்லிட்டு இருக்காங்க. சுரேஷோட கல்யாணத்துக்கு துணி எடுக்க போறாங்க, சந்தோஷமா கூட வரந்தான்னு சொன்னேன். அதுக்கு போய் அப்பா முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறாரு. முக்கியமானவங்க போனா மட்டும் போதுமா? அப்ப இந்த வீட்டுக்கு முக்கியம் இல்லையா மலரு? உங்க வருத்தம் எனக்கு புரியுதுங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, ரேவதி வீட்டுக்காரர் போற இடத்துக்கு நாமளும் போனா எப்படி இருக்கும்? அவர் ஏதாவது சொல்லுவாரு, குத்தி காட்டுவாரு, கஷ்டப்படுத்துவாரு. அதெல்லாம் யோசிச்சா நாம போகாம இருக்கிறதா நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. கரெக்ட் தான் மலரு. ஆனா எதுலயே என்ன சேர்த்துக்காததுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொந்த வீட்லயே ஒரு ஓரமா ஒதுங்கி நிக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய வழி தெரியுமா? புரியுதுங்க. ஆனா நம்மளால வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எத்தனையோ வருஷமா நடக்கிற விஷயம் தானே. புதுசா இன்னைக்கு எதுவும் நடந்துடலையே, பாத்துக்கலாம். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. வருஷக்கணக்கா நடக்கிறதுதான், அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறதுதான். ஆனா ஒரு சில நாள் ஒரு மாதிரி ஆயிடுது மலரு. நான் யாரு? நான் மட்டும் ஏன் என் குடும்பத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்? அவங்க ஏன் என்ன யோசிக்கவே மாட்டேங்கிறாங்கலாம் எனக்கு தோணுது. வாட சுரேஷ். சாரிண்ணே. எதுக்குடா? நீங்க வர வேண்டாம்னு அப்போ சொன்னப்போ என்னால எதிர்த்து எதுவும் பேச முடியலண்ணே. மாமா வர்றதாலதான், இல்லன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்தே போயிருக்கலாம். அவருக்கு தான் பிடிக்காதுல்ல. உனக்கும் அன்னைக்கும் தான் கஷ்டம். அது பரவாயில்லடா. நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த பர்ச்சேஸ்க்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். இன்னும் எவ்வளவோ இருக்கு. கல்யாணத்துக்கே எவ்வளவு ஷாப்பிங் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து போலாம். சரிடா. நீங்களும் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க அண்ணி. ஆனா கல்யாணம்னு உன்னை பிக்ஸ் பண்ணாலும் பண்ணாங்க. நீ கொஞ்சம் ஓவரா தாண்டா சிரிக்கிற. எப்ப பார்த்தாலும் ஈன்னு இருக்கும் மூஞ்சு. சுரேஷும் நம்ம வரணும்னு தான் நினைச்சிருக்கான். வீட்டு சிச்சுவேஷன் அப்படி இருக்கும்போது அவனும் என்னதான் பண்ணுவான் பாவம். மலரு, எல்லாரும் சாப்பிட்டாங்களா? நீங்களும் நானும் தான் சாப்பிடணும். சரி, நீ எடுத்து வை, நான் போய் பாப்பா தூக்கிட்டு வரேன். அடி ரொம்ப பலமா பட்டிருக்கு போல. நீங்க தான் என்னோட பேரண்ட்ஸா? ஆமா சார். தம்பி தூங்குறாரா? ஆமா சார். பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. சின்ன பையன் கூட பார்க்காம என்ன பாடுபடுத்திருக்காங்க பாருங்க சார். என் பையனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு தெரியல சார். நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? ஒரு வம்புக்கும் போகாத நல்ல பையன் சார். நல்லா படிப்பா. காலேஜ்ல இவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கூட கிடையாது. நல்ல பையன் சார். இவனை போட்டு இந்த அடி அடிச்சிருக்காங்க, கையோட அளவுக்கு அடிச்சிருக்காங்க சார். என் புள்ள இவ்வளவு நேரம் வழியில துடிச்சா சார். 2 பேரும் வெளியே. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கு? நாங்க ஊர்ல இருக்கோம் சார். இவன் இங்க இருக்கான். என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியல. திடீர்னு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் போன் பண்ணி இவனை யாரோ அடிச்சிட்டதா சொன்னாங்க. நாங்க பதறி போய் ஓடி வந்தோம். தங்கமான பையன் தான் சார். அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்க பையன் கேடியெல்லாம் இருக்கான். படிக்கிற பையன் படிக்க வந்தா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். ஆனா அவன் என்னடான்னா அதை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லா வேலையும் செய்யக்கூடாதுல்ல. அதுவும் பொண்ணுங்க பின்னாடி போறது தப்பு இல்ல. எங்க சொந்தக்கார பொண்ணு பின்னாடி போறது ரொம்ப தப்பு இல்ல. அந்த பொண்ணு கூட பேசுறது, பழகுறது, அவ பின்னாடியே போறதுன்னு இருக்கான். புத்திமதி சொன்னோம், கேட்கல. மறுபடியும் தொடர்ந்து அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டே இருந்தா போல. நம்ம சொந்தக்கார பையன் பிள்ளைங்க 2 தட்டு தட்டி இருப்பாங்க. ஏன் நாங்களே கூட 2 தட்டு தட்டி காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டணும்னு மட்டும் இருங்க. பையன் என்ன பண்றான்? படிக்கிறானா, ஊரை சுத்துறானா, இல்ல லவ்ங்கிற பேர்ல எல்லா பொண்ணுங்களையும் ஏமாத்திட்டு இருக்கானான்னு பாக்கணும். ஆனா நீங்க கண்டுக்கவே இல்லையே சார். ஏதா பண்ணி இருந்தா எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நாங்க எப்படியாவது கண்டிச்சிருப்போம்ல. இப்படி போட்டு அடிச்சு. இனிமே கண்டிச்சு வைங்க. படிப்ப கெடுத்துக்க வேண்டாம்னு சொல்லி மீறி சேட்டை பண்ணானா என்ன பண்றது? இப்போ ஹாஸ்பிட்டல் ரூம்ல இருக்கான். அதுக்கப்புறம் மார்ச்சுவரியில இருப்பா. சொன்னது புரிஞ்சதுல்ல? வாடா. திரும்பவும் பிரச்சனை பண்ண வேணாமாமா? அவங்க பேரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இவ என்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு கூப்பிடுவாளா? மச்சான், அதுக்கு தானே நான் உன்னை இந்த யூனிஃபார்ம்ல வர வச்சேன். இப்ப அவங்க பயந்து போய் இருப்பாங்க. அதனால இதுல புகுந்து எதுவும் ஆட முடியாது. போலாம். எனக்கு ஷாம் டிஸ்சார்ஜ் ஆனதும் ஊருக்கே கூட்டிட்டு போயிடலாங்க. இங்க என்னென்னமோ நடக்குதுங்க, பயமா இருக்குங்க. ஏன் நீங்க இவனை கூட்டிட்டு போகணும்? உங்களை யாராவது மிரட்டினாங்களா? ஆமா மேடம், மிரட்டதான் செஞ்சாங்க. ஏதோ பொண்ணு கிட்ட பேசினான்னு எல்லாரும் சொல்றாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எங்க பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. இந்த பிரச்சனையை பத்தி காலேஜ்ல, ஸ்டேஷன்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். வேண்டாமா, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். இவனை பறி கொடுத்துட்டு எங்களால இருக்க முடியாது. போலீஸ், கோர்ட்டு, கேஸ் இது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். நாங்க ஒதுங்கிடுறோம். எங்களுக்கு பயமா இருக்கு. போலீஸே வந்து மிரட்டிட்டு போகும்போது நாங்க யார்கிட்ட மேடம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? மேடம், சார் கூப்பிடுறாரு. ஓகே சார். ஏய் வாங்கடா. உள்ள வா. வணக்கம் சார். வா. சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் விஷயமா பேச வந்தீங்களா? ஆமா சார். உங்க வீடியோ நான் பார்த்தேன். அவர்கிட்ட நான் பேசிட்டேன். இந்த முறை ஸ்ட்ரிக்ட்டா வார்ன் பண்ணிருக்கேன். இனிமேல் அவரால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தேங்க்யூ சார். ஆனா அவரால இப்ப என் ஸ்டூடெண்ட்டுக்கு பிரச்சனை வந்திருக்கு சார். என்ன பிரச்சனை? சார், சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷும் அவரோட ரிலேட்டிவ் தங்கராஜும் சேர்ந்து என் ஸ்டூடெண்ட கடத்திட்டு போய் அடிச்சிருக்காங்க சார். அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். எங்க காலேஜ்ல படிக்கிற அந்த பையனும் ஒரு பொண்ணும் பழகிறது அந்த பொண்ணோட வீட்டுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் தான் அவனை கடத்திட்டு போய் மோசமா அடிச்சிருக்காங்க. அதோட விடாம
அவன் அட்மிட் ஆயிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கே போய் அவனோட பேரண்ட்ஸையும் மிரட்டி இருக்காங்க. இதுக்கெல்லாம் அவரோட மாமா தங்கராஜும் உடந்து. அதான் சார் 2 பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். நீங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும் சார். கடத்திட்டு போய் அடிச்சாருன்னு சொல்றத நம்ப முடியலையாமா? ஒரு போலீஸ் ஆபீசர் மேல உங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. இஷ்டத்துக்கெல்லாம் கொடுக்கல சார். எல்லாத்துக்குமே என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இவங்க 2 பேரும் சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷும் அவரோட மாமாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மிரட்டினப்போ அங்க இருந்தவங்க. ஒரு நிமிஷம் சார், இத பாருங்க சார். இது அவர் காலேஜுக்கு வந்து நேத்து மிரட்டின வீடியோ சார். இது அவனை அடிக்கும் போது எடுத்த வீடியோ இந்த வீடியோல உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சார். அடிச்சதோட அது வீடியோவை எடுத்துட்டு போய் என் ஸ்டூடெண்ட் கவிதா கிட்ட அவங்க அண்ணன் காட்டியிருக்காங்க. அவகிட்ட இருந்துதான் எனக்கு இந்த வீடியோ வந்தது சார். கவிதாவே எல்லா விஷயம் உங்ககிட்ட சொல்றதுக்கு சரியா தான் சார் இருக்கா. ஆனா அவனால இப்ப நேர்ல வர முடியாது. நீங்க ஓகேன்னு சொன்னா நான் வீடியோ கால் பண்ணி கொடுக்கட்டுமா? ம். கவிதா ஒரு நிமிஷம், நான் எஸ்பி சார் கிட்ட போன கொடுக்குறேன். நடந்ததெல்லாம் சொல்லு. இனி நான் பாத்துக்கிறேன். நான் உனக்கு அப்புறம் போன் பண்றேன் சார். பப்ளிக் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது சரி பண்றது தானே போலீஸோட வேலை. ஆனா போலீஸே ஒரு பிரச்சனையா வந்தா என்ன சார் பண்ண முடியும்? ஷாமோட பேரண்ட்ஸ் ரொம்ப பயந்து போயிருக்காங்க சார். அவன் படிப்பை நிறுத்தி ஊருக்கு கூட்டிட்டு போக போறதா சொல்றாங்க. அப்புறம் கவிதாவையும் இனி காலேஜ்க்கு அனுப்புவாங்களானே தெரியல. ஒருத்தரோட அதிகார திமிரால 2 பேரோட வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாதுல்ல சார். உங்க வீட்ல வேலை செய்யற பொண்ணு உங்க ஸ்டூடெண்ட்ஸ்னு எஸ்ஐக்கு உங்களுக்கு ஏன் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? இதுக்கு முன்னாடி உங்க 2 பேருக்கு ஏதாவது பகை இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். முதல்ல காலேஜுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மிரட்டும் போதுதான் சார் நான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கப்புறம் என் வீட்ல வேலை செய்யறவங்க கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது அவர் செகண்ட் டைம் பார்த்தேன். காலேஜ் பசங்களை வந்து தொடர்ந்து அவர் மிரட்டிக்கிட்டே இருக்காரு சார். நான் எதுவும் ஆதாரம் இல்லாம உங்ககிட்ட பேசலையே சார். நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுமா? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த முறை நான் சிவியர் ஆக்ஷன் எடுக்கிறேன். அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் பாதுகாப்பு கொடுக்க என்ன பண்ணணுமோ நான் அதை பண்றேன். உங்களதான் சார் நாங்க ரொம்ப நம்பி இருக்கோம் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சார். இந்த பசங்க இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் சார். கவிதாவோட பேரும் வெளியே வர வேண்டாம். எல்லாருமே படிக்கிற பசங்க. இவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சார். நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க கவலைப்படாது. தேங்க்யூ சார். நாங்க வரோம். வாங்க. அம்மா அப்பா வீட்டுல இல்லனா எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல? ஏன்டா அப்படி சொல்ற? பாவனா அவங்க. என்ன பாவம், அம்மாவும் அப்பாவும் இருந்தா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அதுவும் அப்பா வீட்ல இருந்தா வீட்ல இருக்கவே பயமா இருக்கு. ஏன் நீ தனி கொடுத்துட போறத பத்தி எல்லாம் எப்பவும் யோசிச்சதே இல்லையா? யோசிச்சா உங்க அண்ணன் கூட்டிட்டு போயிடுவாரா? ஏய், நீ ஏன்டா சும்மா இருக்கிறவள உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்க? ஐயோ, ஐயோ, எல்லாரும் வந்துட்டாங்க. ஏய் என்ன? விளையாட தானே செஞ்சோம், ஏதோ கிரைம் பண்ண மாதிரி ரியாக்ட் பண்ற. நான் ஏன் இப்படி ரியாக்ட் பண்றேன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் இதுக்கு மாமா ஒரு கிளாஸ் எடுப்பாருடா கூட. சரி, எந்திரி, எந்திரி. முதல்ல எந்திரி. ஏய், பாத்து, பாத்து. எடு, 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 எடு. வாங்க நீ. வாங்க மாப்ள, உட்காருங்க. சரி மாம், ஹாய் மாம். வாமா ரேவதி, வரேன். ஷாப்பிங்லாம் முடிஞ்சாடா? முடிஞ்சது. நாளைக்கு நிச்சயத்தை வச்சுட்டு இன்னைக்கு ஷாப்பிங் அலைஞ்சா ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆமா, நீ மெதுவாவே நிச்சயத்தை வச்சிருந்திருக்கலாம். இப்படி திடுதுப்புன்னு பண்றதுக்கு அப்படி என்ன அவசரமோ? கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும், இல்லன்னா 2 வருஷம் தள்ளி போன என்கிட்ட சொன்னது யார்? நான் தான் சொன்ன மாப்ள. ஜோசியக்காரர் அப்படித்தானே சொன்னாரு. அப்புறம் இந்த நிச்சயத்தை நான் தான் என்னமோ அவசரமா ஏற்பாடு பண்ண மாதிரி உங்க பொண்ணு சொல்றா. ரேவதி, சுரேஷோட நல்லதுக்கு தானே மாப்ள பண்ணிட்டு இருக்காரு. நீ எதுக்கு குறுக்க பேசிட்டு இருக்க? நான் சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? வேணா நீ, நாங்க வீட்லயே போய் சாப்பிட்டுக்கிறோம். மாப்ள சாப்பிட்டே போகலாம் மாப்ள. இல்ல மாமா, இருக்கட்டும், பரவாயில்ல. வீட்ல பிள்ளைங்க இருக்காங்கல்லப்பா, வீட்டுக்கு போகணும். அப்புறம் சுரேஷ், ஹாப்பி தானே? ஹாப்பி தான் மாம். உனக்கு விருப்பப்பட்டு தானே எல்லாத்தையும் எடுத்த? பிடிச்ச மாதிரி தான் எடுத்திருக்கேன் மாமா. சரிடா, ஓகே. மாமா கூட்டிட்டு போன கடை எப்படி இருந்தது? சூப்பர். ஹலோ, அப்படியா? நீ போன வை, நான் பாக்க. நீ போன வை, நான் பாக்குறேன். ஆமா. டிவி மாட்டேங்க. எதுக்கு மாமா? டேய், சொன்னா கேளுடா. இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாக்குறேன். டேய், அங்க இருக்கு பாருடா. டேய், மாமா தோரே எடுத்துட்டு வாடா. எதுக்கு மாமா? சற்று முன் கிடைத்த செய்தியை தான் பார்க்கிறோம். இவர்தான் அம்பத்தூர் காவல் உதவி கண்காணிப்பாளர் சுரேஷ். இவர்தான் மாணவர் ஷாமை கல்லூரி வாசலுக்கு சென்று மிரட்டியுள்ளார். அதனைத் தொடர்ந்து தனது உறவினரான தங்கராஜ் அந்த மாணவனை கடத்தியுள்ளார். இருவரும் சேர்ந்து அந்த மாணவன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதோடு மட்டுமில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஷாமின் பெற்றோரையும் மிரட்டியுள்ளனர். அந்த வீடியோ காட்சிகளை தான் இப்பொழுது பார்க்கிறோம்.